ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாந்தி ரஞ்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு. ஆல்மோஸ்ட் 1 மந்தில் வி ஹாவ் 300 சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் வெரி ஹாப்பி. இதெல்லாம் உங்களால் இல்லாமல் சாத்தியமே கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணுறது ஏதோ ஒரு 0.1% உங்களுக்கு பிடிச்சிருக்கனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. நிறையா தெரிஞ்சவங்க எல்லாமே ஏன் இப்படி பண்ணுற பைத்தியக்காரத்தனமாக டான்ஸ் ஆடிட்டுருக்கு இதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் காதில் போட்டல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்காக தான் நான் வாழ்கிறேன், அவ்வளோதான். சின்ன வயசில் நம்மளுக்கு நிறைவேறாத ஆசைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு, பண்ணணும்னு தோணுது, பண்ணுறோம், அவ்வளோதான். இதில் ஏன் இப்படி பண்ணுறீங்க? கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, ஏன் டான்ஸ் ஆடணும்? ஏன் கல்யாணம்னா குழந்தை பெற்றா டான்ஸ் ஆடக்கூடாதா? தப்பா சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இந்த வயசில் ஆடக்கூடாதுன்னு ஒரு நிறைவேறாத ஆசைகள். ஒரு மனுஷனாக பிறந்து அவனுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்போது நம்ம தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுறதுல என்ன தப்பு இருக்குது? அது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டுன்னு தான் தோணுது. எனக்கு என்னென்ன வருமோ அதை நான் பண்ணுறேன். எனக்கு காமெடி அதெல்லாம், ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தேனி. அந்த சைடு இருக்கவங்களே காமெடி சென்ஸ் நல்லா இருக்கும். நான் முன்னாடியெல்லாம் நல்லா பேசுவேன். இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இஎம்ஐ, ஃபேமிலியை டேக் கேர் பண்ணணும், இந்த மாதிரிலாம் வரும்போது ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 1 or 2 hours இந்த யூடியூப்பில் இப்போ தான். முன்னாடிலாம் டிக்டாக் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக மோஜ் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் இப்போ தான் 1 month தான் ஆகுது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியேவும். அதனால் எனக்கு இதில் ஒரு 1 or 2 hours ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு, இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு, வீடியோ இது பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அண்ட் அலாங் வித் ஒன்றே என்ன கஷ்டமான விஷயம் அப்படின்னா, என்னோடய கேமரா குவாலிட்டி சரியில்லை. பிகாஸ் ஆஃப் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது விவோ V11 Pro. கிட்டத்தட்ட 5 yearsஆக ஒரே ஃபோனு தான், அதில் தான் நான் எடுத்து போடுறேன். ஸோ கூடி சீக்கிரம் நான் ஒரு ஃபோனு, ஒரு மைக்கு, ட்ரைபேட் எல்லாமே வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஸோ இதுக்காக நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு தான் வாங்கணும். என்கிட்ட இப்போதைக்கு என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ என்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை வச்சு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு என்னால் என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ லாங் வீடியோவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் சந்திக்கிறேன். நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய கண்டென்ட்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் கூடிய சீக்கிரம் ஒன்று நான் இது பண்ணுறேன். அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு என்னோடய மொபைலில் என்னென்ன பண்ண முடியுமோ, ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அதுதான் இப்போதைக்கு முடியும். எனக்கு கேமரா குவாலிட்டி நல்லா இல்லை. நான் மற்றவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்னோடது குவாலிட்டியும் நல்லா இல்லை. ஸோ என்னால் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னை பற்றி கொஞ்சம் விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தேனியில் உத்தமபாளையம், அங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு கூட பிறந்தவங்க 2 சிஸ்டர்ஸு. நான் தான் மூத்த பொண்ணு. ஸோ மூத்த பொண்ணாக பிறந்தாலே குடும்ப கஷ்டத்தெல்லாம் தலையில் பாரமாக ஏற்றிக்கிட்டு அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நானும் சில காலத்தில் நான் பிறந்து ஃபஸ்ட்டு மூத்த பொண்ணாக பிறந்தனால பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால நான் என்னென்னா வேலைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு நான் படித்தது எல்லாம் நர்சிங் படித்தேன். அதுக்கப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நான் குட்டி பொண்ணாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா எனக்கு நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஒரு 5 to 6 years 7 years அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் என்னோடய ரிலேஷனோட ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஒரு ஃப்ராக் இல்லை, எனக்கு ஒரு ட்ரெஸ் இல்லை. அப்போ வேறு ஒருத்தவங்க என்னோடய இன்னொரு ரிலேஷன் கிட்ட அந்த ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி போட்டு தான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க, ஒரு கல்யாண ஃபங்க்ஷன். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ என் குழந்தைகளுக்கு, ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் கூட இன்னொரு குழந்தைக்கு சேர்த்து நம்ம ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கு கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு தான் வச்சுருக்காரு. ஸோ காலங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நம்மளோட லெவலும் படிப்படியாக இது பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம எடுத்து வைக்கிற அடி பார்த்திங்கன்னா சாரி கீழே வராமல் மேல் நோக்கி தான் இருக்கணும். மேல் நோக்கி இருந்த நம்ம எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அதன்படி தான் போகும். என்னோட எண்ணங்கள் எப்பவுமே பெருசாக இருக்கும்.
நான் எப்பவுமே பிளான் பண்ணுறது நம்ம ஒரு நல்ல பெரிய BMW கார் வாங்கணும், நல்ல பெரிய வீடு கட்டணும், அந்த மாதிரி தான் நான் இது பண்ணேன். என் பையனும் சரி என் ஹஸ்பண்டும் சரி அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம கண்டிப்பாக BMW கார் வாங்கணும் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எண்ணங்கள் வந்து என்றைக்குமே பெருசாக இருக்கணுங்க, அதுதாங்க நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது. ஸோ எண்ணங்கள் வந்து பெருசாக போடுங்க, பெரிய தாட்டாக போடுங்க, ஓகேவா? ஸோ நான் என்னை பற்றி சொல்லணும்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அலாங் வித் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு வந்து மோர் தென் வந்து 13 to 15 இயர்ஸ் ஆக போகுது. நான் சென்னை வந்து ஸோ எனக்கு 2 குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லிட்டேன். அவங்களோட நேமு கர்ணிகான்னாரு, என் ஹஸ்பண்ட் நேம் ரஞ்சன். ஸோ எங்கள் லைஃபு ஓரளவு மிடில் அப்பர் இது ரெண்டுக்கும் ஓரளவுக்கு இதாக இருக்குது. அதாவது சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடவுள் 3 வேளை சாப்பாடு கரெக்டாக கொடுத்துட்றாரு. எனக்கு என்ன ஒர்க்கு தெரியுமோ அதை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நான் ஷேர் மார்க்கெட் ப்ளஸ் மார்க்கெட்டிங், டெலிமார்க்கெட்டிங்கில் ஓனாகவே என்னோட பிஸ்னஸ் நான் ஓனாக பண்ணிகிட்ருக்கேன். நான் யாருக்கு கீழே வேலை பார்க்கல, நான் தனியாக இண்டிபெண்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதான் நிறைய பேர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களே, லோன் வேணுமாலாம் கேட்பாங்களே, அந்த மாதிரி ஒர்க்கிங்கில் தான் நானும் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போயும் அதான் பண்ணிகிட்ருக்கேன், சரியா? ஸோ நான் ஓனாக பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பழைய கிளைண்ட்ஸ் ஒரு 12 வருஷமாக இதே ஜாப் தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் எனக்கு லோன் வேணும்னா அவங்களே எனக்கு வாலண்டியராக சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கன்வே பண்ணி கொடுத்தேன்னா அதுக்குரிய எனக்கு சேலரி அது வந்துடும். ஸோ லைஃபு ஓரளவுக்கு இதாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து எனக்கு டிக்டாக்கு அதெல்லாம் வந்து நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு டான்ஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சின்ன வயசுலேருந்து. ஏன் அரை கிளாஸ் படிக்கும்போதுலேருந்து நான் டான்ஸ் ஆடியிருக்கேன். எங்கள் சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் எனக்கு டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. அந்த வயசில் டான்ஸ் கிளாஸ் இப்போலாம் வந்து டான்ஸ் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நிறையக்கிட்டே கட்டிய டான்ஸ் கிளாஸ் போறியாடா, சேர்த்து விடவாடா, ஏதாவது பண்ணுறியாடா அப்படி. அந்த காலத்தில் எனக்குலாம் விருப்பம் இருந்துச்சு டான்ஸ் ஆடணும். ஒரு டிவி பார்க்கும்போது நான் அந்த டிவி சேனல் வரும் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா அதே மாதிரி நம்மளும் அந்த டிவியில் ஆடலாமா, ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்குரிய சூழ்நிலைகளை அமையலை, ஓகேவா? ஸோ என்னால் இப்போ என்ன முடியுமோ அதை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ஒர்க்கு நானே வந்து இது பண்ணுறேன், ஒர்க்லாம் கொஞ்சம் நானே பண்ணிட்டு இருக்கறனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குது. அதனால நான் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நான் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்க கூட இவ்வளோ நேரம் நான் இன்ட்ராக்ஷன் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்டு என்ன நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் என்னோட தவற சுட்டி காட்டுங்க. செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாருமே லைக்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. வியூஸ் வந்து அதிகமாக போகுது, ஸ்க்ரோல் பண்ணி விட்டுறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 88% கிட்ட என்னோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க 33% தான். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் எனக்கு அடுத்த லெவல், ஓகே இன்னும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு சொல்லிட்டு ஒரு தாட் வரும். இப்ப நெறைய பேர் வந்து பார்க்கும்போது, நான் வந்து 2008ல நான் டிக்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப பண்ணிட்டு இருந்தவங்களே இப்பலாம் வேற லெவல்ல இருக்காங்க. நல்லா அவங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ்லாம் வச்சு. சரி நான் வந்து ரொம்ப ஐயோ! நம்ம 3 இயர்ஸ் நம்ம எதுவுமே பண்ணாம விட்டுட்டோமே! அப்படியும் நம்மளுடைய ஆசைகள அப்படியே விட்டுட்டு, அப்படியே ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டோமே! அது மறந்தாச்சு அப்படின்னு சொல்லின்ற கொஞ்சம் பேக்வேர்டு அந்த 3 வருஷத்தோட ஞாபகத்த பார்க்கும்போது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பரவால்ல இருந்தாலும் ஓடிக்கலாம். என்ன பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 39 இயர்ஸ் தானே ஆகுது. பண்ணிக்கலாம். அவங்கவங்க 50 வயசுல கூட டான்ஸ் ஆடுறாங்க. இதுல என்ன பிரச்சனை? ஓகே ஆடிக்கலாம், பார்த்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவா தான் நம்ம எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அண்டு செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நர்சிங் படிச்சுட்டு ஏங்க மார்க்கெட்டிங் போயிருக்கீங்கன்னு கேள்வி கேட்பீங்க. எனக்கு நர்சிங்கில வந்து எனக்கு சேலரி வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா குடும்ப பொறுப்பு அதிகமா இருக்கிறனால, அந்த டைம்ல நர்சிங்கில நான் வந்து அப்ப எனக்கு எக்ஸாக்ட்டா 2013ல எனக்கு மேரேஜ். 2012 நெனைக்கிறேன். அந்த டைம்ல சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து நர்சிங்ல வந்து 5ஓ 6ஓ சம்திங் தான் எனக்கு சேலரி. அதனால அப்படி அந்த டைம்ல பார்ட் டைமா வந்து நானு கிரெடிட் கார்ட் சேல்ஸ்ல இருந்தேன். அப்போ அந்த மந்த் நான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 10,000 சேலரி வாங்கிட்டேன். எப்போ ஓ 2012 சம்திங். அப்ப 10,000 உடனே எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. நம்ம என்னடா நைட் டியூட்டி தூங்காம கொள்ளாம இது பண்ணி 3,500 4,000 சம்பளத்துக்கு நம்ம மார்க்கெட்டிங்ல டக்குன்னு இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன பண்ணேன், ஃபுல் டைமா மார்க்கெட்டிங்கும் பண்ணேன். அப்ப என் சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் படிக்க வச்சேன்.
அப்படியும் எனக்கு இந்த ஜாப் ரொம்ப லவ் பண்ணி பண்ற ஜாப்புங்க. ஆனா மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ற ஒர்க் தான். இருந்தாலும் எனக்கு நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ற டெலிமார்க்கெட்டிங் ஜாப். ஆனா என்னால விடவும் முடியல. இருந்தாலும் என்னோட கடைசி வரைக்கும் இந்த ஜாப்ப நான் கண்டிப்பா என்னால முடியிற வரைக்கும் நானு சர்வீஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த இது நான் உறுதியா இருக்கேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு போட்டது சென்னையில எத்தனையோ நாள் ஹாஸ்டல்ல வந்துட்டு சோறு தண்ணி இல்லாம இருக்கும்போது, இந்த ஜாப் தான் எனக்கு போட்டுச்சு. என் சிஸ்டர்ஸோட படிப்புக்கு, எங்க அம்மா அப்பாங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணது இந்த ஜாப் தான். அதனால ஒருபோதும் இத விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதையும் நான் தோள்ல தூக்கிட்டு தான் இருக்கேன். பிளஸ் வந்து என்னோட என்டர்டெயின்மென்ட்க்காக, என்னோட சந்தோஷத்துக்காக இந்த டான்ஸு, யூடியூப் இதுவும் நான் நிறைவேத்தி தான் ஆகணும். எனக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அ அதையும் நான் ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். ஸோ அதுக்கும் பிளஸ் ஃபேமிலி. ஆ குழந்தைகளையும் பார்க்கணும், ஹஸ்பண்டையும் பார்க்கணும். எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணி தான் ஒரு பெண்ணோட சக்சஸ் லைஃப் இருக்கணும்னு நெனைக்கிறேன். என்னோட சக்சஸ் ஸ்டோரியில நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வேற லெவல்ல நம்ம 2025, 26க்குள்ள வேற லெவல்ல நம்ம இருப்போம். நம்ம சேனல் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு நம்பிக்கையோட என்னோட இன்ட்ராக்ஷன் வீடியோ நான் குடுக்குறேன். முன்னாடி ஏற்கனவே குடுத்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நேரம் பேசினது கிடையாது. ஆ இந்த டைம் ரொம்ப நேரம் பேசி உங்கள மொக்க போட்டேன்னு நெனைக்கிறேன். சாரி. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கன்டென்ட்டோட வீடியோல சீக்கிரம் கேமரா, மொபைல் எல்லாமே வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட இருந்து வருது. என்னோட பெட் நேம் வந்து இன்னொரு நேம் இருக்கு. ஸ்ருதி. ஸோ எனக்கு ஸ்ருதின்ற நேம் ரொம்ப பிடிக்காது. நானே எனக்காக நான் டெலிமார்க்கெட்டிங்ல வச்சுக்கிட்டது. ஸோ நீங்க ஸ்ருதின்னு கூட கூப்பிடலாம். என்னோடது. எனக்கு சாந்தின்ற நேம் பிடிக்காது. ஏன்னா அது எங்க தாத்தா எனக்காக வச்சது. சர்டிஃபிகேட் நேம் வச்சு விட்டாரு. ஸோ அதனால எனக்கு ஸ்ருதின்ற நேம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ருதின்னு கூட நீங்க கூப்பிடலாம். ஓகேவா? நோ அப்ஜெக்ஷன். அண்ட் ஒன் மோர் திங். எல்லாரும் சேஃபா இருங்க. சென்னையில ஃப்ளட்ல வந்து நாங்களும் மாட்டுனோம். அந்த டைம்ல என்னால வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா நான் ப்ரிகாஷனோட இருக்கல எதுமேவும். ஏன்னா எங்க ஏரியால தண்ணிலாம் கிடையாது. ஆ தண்ணி அந்த ப்ராப்ளம் அந்த மாரிலாம் கிடையாது. பட் பக்கத்துல எங்களுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது, கொஞ்சம் தண்ணிலாம் நெறைய நெறைய இது பண்ணி என்னால என்ன முடியுமோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். ஆ மத்தபடி வந்து நான் பெரிய லெவல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. ஆ செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன 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 பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. அ ஜாலியா இருங்க. எப்பயுமே ஹேப்பியா இருங்க. லைஃப்ல பின்னோக்கி போகாம முன்னோக்கி போங்க. பின்னாடி பாஸ்ட்ல எவ்ளோ லாஸஸ் இருந்தாலும் அத வந்து வொரி பண்ணாதீங்க. எனக்கெல்லாம் நெறைய லாஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்றேன். பெரிய ஸ்கேம்ல கூட நான் மாட்டியிருக்கேங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். கேட்டா ஷாக் ஆயிருவீங்க. ஏங்க இப்படி போய் முட்டாள்தனம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் ஏன்னா என்னோட கஷ்டங்கள் என்னோடயே போகட்டும். என்னால முடிஞ்ச சந்தோஷம் உங்ககிட்ட ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்ககிட்ட ஒரு ஃபன்னி காமெடி என்னால என்ன முடியுதோ அத குடுத்து உங்கள நான் ஹேப்பியா வச்சுக்கணும். அவ்வளவுதான். என்னோட ஃபாலோவர்ஸ் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும், ஹேப்பியா இருக்கணுங்க. அதாங்க என்னோட ஆசை. ஓகேவா? செகண்டரி வந்து ஏதாவது நான் பேசினதுல இப்ப ஏதாவது மிஸ்டேக் இருந்தா ஐ எம் வெரி சாரி. இது நான் வந்து எதுவுமே எடுக்காம டைரக்டா பேசி அப்படியே அப்லோட் பண்றேங்க. எந்த இதுவுமே இது பண்ணல. எடிட்டிங்கே பண்ணல மாட்டேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது இது இந்த இன்னைக்கு நான் ஸ்பாட்டா எடுத்து சுட சுட வீடியோவா உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகேவா? தேங்க் யூ சோ மச். லவ் யூ ஆல். தேங்க் யூ சோ மச். பை பாய். டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.